இந்த எதிர்பார்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாத்துடைய விசாலமான மிக சிறப்பான அருட்கொடைகளில் ஒன்றாக நாம் கருத வேண்டிய ஒரு அம்சம்தான் எதிர்பார்ப்புகளின் ஊடாகவே பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. எம்மிடத்தில் இல்லை, ஆனால் எதிர்பார்ப்பதின் ஊடாக மாத்திரம் பெரும் நன்மைகள் எங்களுக்கு என்ன செய்கின்றன, கிடைக்கின்றன. இப்படியான நிறைய வழிகளை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, எங்களுக்கு தந்திருக்கிறது. ஒரு முஃமின் எண்ணத்தால் அழகாக இருக்கின்ற பொழுது, எதிர்பார்ப்பால் அழகாக இருக்கின்ற பொழுது, தூய்மையாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு நிறைய நன்மை என்ன செய்து அவனுக்கு எழுதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமிதியிலே வரக்கூடிய செய்தி, இன்னம துன்யா லி அர்பஅத்தி நஃபர், இந்த உலகம் என்பது 4 பேருக்குரியதுதான். இந்த உலகம் 4 பேருக்கு உரியதுதான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொத்தை, பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான். அதை ஆசைப்படுகின்ற விதத்தில் 2 பேர், செலவழிக்கின்ற விதத்தில் 2 பேர். இந்த 4 பேருக்கு தான் இந்த உலகம். ஏன்னா உலகத்தில் எல்லாருக்கும் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் பொருளாதாரம் கிடைக்காத ஒரு பகுதியினரும் என்ன செய்வாங்க, இருக்கும். அந்த அளவுக்கு பொருளாதாரம் கிடைக்காத நபர்கள், அதை நல்ல வழியில் செலவழிக்கின்றவர்கள், கெட்ட வழியில் செலவழிக்கின்றவர்கள் 2 பகுதிகளாக என்ன செஞ்சிருவாங்க, போய்விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுக்கிறான். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையிலே யுன்ஃபிகுஹு ஆனா அல்-லைலி வன்-நஹார், பகலிலும் இரவிலும் செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஜகாத்து கடமை போக குடும்பத்துக்கு செலவழிக்கிறார், உறவுகளுக்கு செலவழிக்கிறார், அடுத்த வீட்டுக்கு செலவழிக்கிறார், கஷ்டப்பட்டவருக்கு செலவழிக்கிறார், மார்க்க பணிகள்ல செலவழிக்கிறார், செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்துக் கொண்டே இருக்கிறார். இது எதிர்பார்ப்பு அவருடைய சொர்க்கம் தான், அவர் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா இன்னொரு மனிதருக்கு அது இல்லை, இன்னொரு மனிதருக்கு அது இல்லை. அவரால் என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்கத்தான் முடியும். அவர் நினைக்கிறார், இந்த மாதிரியான பொருளாதாரம், இந்த மாதிரியான சொத்துக்கள் எனக்கு இருக்கும் என்றால் நானும் இதை போல என்ன செய்வேன், செலவழிப்பேன், நானும் இதை போல கொடுப்பேன் என்று உண்மையாக நினைக்கிறான். இந்த நினைப்புல 2 வகை இருக்கு. கிடைக்காதவன் பெரும்பாலும் நினைப்பான், கிடைக்காதவன் பெரும்பாலும் நினைப்பான். கிடைத்த பின்னால மாறிடுவான், கிடைத்த பின்னால மாறிடுவான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா லிமா தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்ய முடியாததை செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள், பொறவு செய்ய போறதில்ல, ஆனா இப்ப செய்வேன்னு சொல்றது ஏன் சொல்லுகிறீர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், கேட்கிறான். பெரும்பாலும் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, இருந்தா செய்வேன்னு சொல்லுவார்கள். அதுல உண்மையாளர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றா, இப்ப இருக்கிறதுல செய்ய மாட்டான், இப்ப இருக்கிறதுல என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். நான் நிறைய கிடைச்சா நிறைய செய்வேன் என்றவன் கொஞ்சம் கிடைக்கிற டைம்ல செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்பொழுது தர்மம் செய்யுங்கன்னு சொல்லப்பட்ட உடனே மனசுல நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போம் தெரியுமா, தர்மம் செய்யுங்கன்னு சொன்னேன் கிடைச்ச உடனே செய்வோம், இருக்கிறது செய்ய மாட்டான், ஏன்னா போதாது நினைப்பான். இருக்கிறதை இல்லாத பொழுதுகின்ற பொழுது, இல்லாத சூழ்நிலையிலும் அவன் செய்கின்ற பொழுதுதான் அவனுக்கு என்ன செய்கிறது, அந்த கூலி அவனுக்கு வருது. அந்த அருளையும் அல்லாஹ் தஆலா செய்கிறான். ஒருத்தட்ட ஒரு தர்மம் செய்ய சொல்லப்படுகிறது, அவன்கிட்ட இருக்கிறதே 100, அவன் அந்த 100 தேவைக்கு குறைவாகவே இருக்கிறது. இருந்தாலும் அதுல இருந்து 20-30 அல்லாஹ்வுடைய பாதையிலே குடும்பத்துக்கு அவன் செலவழிக்கிறான்டா, இவன் செலவழிப்பான்றது விளங்கு. ஏன்னா இல்லாத நேரத்திலும் செலவழிக்கக்கூடிய வேட்கை அவனுக்கு என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கு. இவன் செலவழிப்பான். கிடைச்சா செய்வேன் சொல்லக்கூடியவர் இருந்தா இப்ப செய்யலேண்டா, இவர் கிடைச்சாலும் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார் அடையாளம் அது. அப்ப நம்ம உண்மையா இருக்கிறோமா இல்லையான்றதை யாரா டெஸ்ட் பண்ணிக்கொள்ளணுமாக இருந்தா நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்த்தா சரி. நான் எனக்கு பணம் கிடைச்சா, அது கிடைச்சா அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பேன், கொடுப்பேன் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இப்ப இருக்கிறதுல நீ என்ன செய்யறான்னு பாரு, எவ்வளவு செய்யறான்னு பாரு, உன் தகுதிக்கு மீறி கஷ்டப்பட்டு செய்யறியான்னு பாரு. அப்ப அல்லாஹ் தஆலா நீ ஒரு பள்ளமாக இருக்கிறாய், உனக்கு ஒரு பாலத்தை அமைப்பான். அல்லாஹ் தஆலா ஒரு பாலத்தை அமைப்பான். இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், தரமா. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப அந்த மனிதருக்கு இருக்கிறது, இவரிடத்துல இல்லை, இவர் உண்மையாக ஆசை வைக்கிறார். யா அல்லாஹ், அவருக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைச்சா நான் நிறைய செய்வேன், அவர் ஒரு பள்ளி வாயில் கட்டுவேன், மதரசாக்களுக்கு உதவி செய்வேன், குர்ஆன் அதாவது ஹதீஸ் மொழிபெயர்ப்புகளை நான் வெளியிடுவேன், அந்த விஷயங்களை செய்வேன் என்று நன்மைகளை நிறைய எதிர்பார்க்க, இரத்த உறவுகளை கவனிப்பேன், சொந்த பந்தங்களை கவனிப்பேன், கஷ்டப்பட்டவர்களை கவனிப்பேன் ஆசை வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹும் ஃபில் அஜ்ரி சவா, கூலியில் அவர்கள் இருவரும் சமமானவர்கள். இந்த செலவழிக்கிறவரும் இருந்தா செலவழிப்பேன் ஆசை வச்சாரே ஒரு முஃமின், அவரும் கூலியில் சமமானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் பொருளாதாரத்தை அவனுக்கு கொடுத்ததும் இவனுக்கு கொடுக்காம இருந்ததும் அல்லாஹ் தஆலா தான். கொடுத்ததால அவன் செலவழிக்கிறான், கொடுக்கவில்லை, இவரால் செலவழிக்க முடியவில்லை. ஆனா இருந்தா நான் செய்வேன் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்கள் கூலியில என்ன சமமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அவர் கெட்ட வழியிலே செலவழிக்கிறார்,
இன்னொருவருக்கு பொருளாதாரம் இல்லை, அவர் நினைக்கிறார் எனக்கு இந்த பொருளாதாரம் இருக்குமாக இருந்தால் அவனை போல நான் என்ன செஞ்சிருப்பேன், நல்லா மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை நினைக்கிறாரு, அப்படி போயிருப்பேன், இந்த மாதிரி நடந்திருப்பேன், இதுக்கு செலவழிச்சிருப்பேன், அதுக்கு கொடுத்திருப்பேன், அவர் என்ன செய்யறாரு, ஆசை வைக்கிறார். வல் கல்பு யதமன்னா வயஹ்வா, ஆசை வைக்கிறார். அதாவது அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் தண்டனையிலும் அவர்கள் சமமானவர்கள், அவர்கள் தண்டனையிலும் சமமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 4 பேருக்கும் தான் இந்த உலகம் என்றார்கள், இந்த 4 பேருக்கும் தான் இந்த உலகம் என்றார்கள். அப்போ ஒரு முஃமினுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை பாருங்க, எதிர்பார்ப்புகள் மூலம் இல்லாத பொருளாதாரத்தில் செய்யாத அமல்களில் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது, நன்மை கிடைக்கிறது. ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருக்குமாக இருந்தால், எப்பொழுதும் நல்ல விஷயங்களை காணுகிற நேரத்தில் பொறாமைப்படாமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பொறாமை ஒரு மனிதனுடைய அனுமதிக்கப்பட்ட பொறாமை கூட எதுல வருகிறது, லா ஹஸத இல்லா ஃபித்னத்தைன், தமன்னில தான் வருது, எதிர்பார்ப்புல தான். 2 விஷயத்திலே தவிர பொறாமை இல்லை, ஒன்று இல்ம், 2வது பொருளாதாரம். கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஒருவர், இவருக்கு கிடைக்கல, அதுல ஒருத்தர் பொறாமைப்படுறாரு, இருந்தா நானும் என்ன செஞ்சிருப்பேன்டா, அதுல பொறாமை அனுமதி என்று என்ன செய்கிறது வருகிறது என்றால் எதிர்பார்ப்பு. ஒரு முஃமின் எதிர்பார்ப்புகளால் பல நன்மைகள் அவனுக்கு என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துவது, நல்ல விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துவது செய்ய தூண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் 3வது நாள் அதில் எந்த ஒன்றும் என்னிடத்தில் எஞ்சி இருப்பதை நான் விரும்ப மாட்டேன். உஹது மலை அளவுக்கு எனக்கு தங்கம் இருக்குது, விடுகின்ற 3வது நாள் எனக்கு அதில் எந்த ஒன்றும் எஞ்சி இருப்பதை நான் என்ன செய்ய மாட்டேன், விரும்ப மாட்டேன். இல்லா ஷைஉன் அர்சுதுஹு லிதைனின், கடன் கொடுப்பதற்காக நான் எதிர்பார்த்து வைத்திருப்பதை தவிரேன். மத்த எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் செலவழித்து விடுவேன். இல்லை, ஆசை வைக்கிறார், கூலியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், சமமானவர்களாக மாறுவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில ஒரு வேதனைப்பட்டார்கள், தமன்னி, ஒரு ஆசை, நான் இந்த பொறுப்புகளையும் எடுக்காமல் எந்த ஒன்றுமே செய்யாமல் அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் நான் தலையிட்டு இருக்காமல் எனக்கு எதிராகவோ எனக்கு சார்பாகவோ இல்லாமல் மரணம் என்னை வந்தடைந்திருக்க கூடாதா என்று ஆசை வைக்கிறேன். நான் அதாவது எந்த ஒன்றையும் பொறுப்பெடுக்கல, பொறுப்பெடுத்தா நிறைய நன்மையும் இருக்குது, பொறுப்பெடுத்தா நிறைய நன்மைகளும் இருக்குது, அதே நேரம் பொறுப்பில் தவறிவிட்டா நிறைய தீமைகளும் இருக்குது. 2மே இல்லாத நிலைமையில மௌத் எனக்கு என்ன வந்திருக்க கூடாதா ஆசை வைக்கிறார்கள். யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு முஃமினுடைய சப்ஜெக்ட்ல அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும், எதனால், எதற்கு, எப்படி, அப்படின்னு. என்னை கொன்றவர் யார் என்று பாருங்கன்றாங்க. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, முஸ்லிமா இருக்க கூடாது, எனக்கு கை வைத்தவர் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடாது. ஏன் முஸ்லிமாக இருக்கக்கூடாது நினைக்கிறார் தெரியுமா, அவர் பாவியாவார் என்பதற்காக, அவர் பாவிதான், குத்தியவர் பாவியாவார் என்பதற்காக அல்ல, நான் கடமையில் குறை செய்திருப்பதற்கு அடையாளமாக நினைச்சார். தான் ஆட்சியில இருந்து ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அதை என்ன செஞ்சாரு, நான் குத்தப்படுகிறேன் என்றால் நான் கடமையில ஏதோ என்ன செஞ்சுக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன் என்ற ஒரு முஸ்லிம், காஃபிர் எதிராக தான் இருப்பான், ஆனா ஒரு முஸ்லிம் அப்படி என்ன செஞ்சிருவார் அப்படி என்பதுல உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்திலே நிறைய பொருளாதாரம் இருந்திருக்க கூடாதா, ஈராக்ல நடந்த யுத்தங்களில் விதவைகளாகி போனவர்களுக்கு முழு பொருளாதாரத்தையும் கொடுத்து அந்த விதவைகள் யாரிடத்திலும் கையேந்தாமல் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரில வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, தமன்னியுல் முஃமின், ஒரு முஃமினுடைய ஆசை இப்படித்தான் இருக்கும். ஆனால் எங்களோடு எவ்வளவு கெட்ட ஆசைகள் கலந்திருக்கின்றன என நினைத்து பாருங்கள். அனுதினமும் நாங்கள் பாவமான கற்பனைகளில் இருக்கிறோமா இல்லையா, இது கிடைக்காதா, இந்த சந்தர்ப்பம் கிடைக்காதா, இந்த சூழ்நிலை கிடைக்காதா, இந்த வாய்ப்பு கிடைக்காதா என்று மார்க்கத்துக்கு முரணான சிந்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் எம்மிடத்தில் இருக்கிறதான்னு நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனையின் ஊடாக நாம் எமது உள்ளத்தை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால், தவறான எதிர்பார்ப்புகளின் ஊடாக நாம் ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஈமானிலே எங்கே குறைவிடுகிறோம் என்று பாருங்கள். எந்த இடத்திலே நாம் தவறான, அதாவது நினைத்தாலே, எதிர்பார்த்தாலே, ஆசைப்பட்டாலே நன்மையை எழுதக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவைகளின் ஊடாக நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளாமல் கெட்ட ஆசைகளுக்கு இந்த உள்ளத்தை பழக்கப்படுத்தி அந்த ஆசைகளை நாம் வளர்த்து விடுகிறோம் என்றால் நினைத்து பாருங்கள். அடுத்தவர்களிடத்தில் எத்தனை கெட்ட ஆசைகளை உருவாக்கி விடுகிறோம். பக்கத்துள்ளவரிடத்தில், மனைவியரிடத்தில், பிள்ளைகளிடத்தில் கெட்ட ஆசைகள் என்ன செய்கிறோம், உருவாக்கி விடுகிறோம். உருவாக்கி விடுகிறோமா இல்லையா? பல நேரங்கள்ல இவைகளுக்கு நாம் காரணமாக கூட என்ன செய்து விடுகிறோம், அமைந்து விடுகிறோம். உன்னை பார்த்தால் மார்க்கத்தில் ஆசை வர வேண்டும், உன்னை பார்த்தால் தீனில் ஆசை வர வேண்டும், உன் வார்த்தைகளை கேட்டால் அவர்களுக்கு பாவத்தை விட்டு தூரமாக வேண்டும், மார்க்கத்துக்கு முரணான ஒன்றில் ஆசை வருகிறது என்றால் நாம் எவ்வளவு தவறு விடுகிறோம் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்துல நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய ஆசைகளை பொறுத்த வரைக்கும்
தூய்மையானதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த கல்போடு தான் முழு எண்ணங்களும் என்ன செய்கின்றன, சம்பந்தப்படுகின்றன. இந்த எதிர்பார்ப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கையோட அத்திவாரமாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மறுமையை நினைப்பவர்களுக்கு, அமல் செய்யணும் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த எண்ணங்கள் மிகப்பெரிய மூலதனம். இந்த எண்ணங்கள் என்ன, மிகப்பெரிய மூலதனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக பேசுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படையாக பேசுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படையாக பேசுறாங்க, பல நபி தோழர்கள் வெளிப்படையாக பேசினார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஆசை வைத்து ஏதாவது சொல்லுங்கன்னாங்க. தமன், உங்களால முடிஞ்ச ஒரு ஆசையை வைங்க. அவர் சொன்னார், அத்தமன்னல் மக்ஃபிரா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை நான் ஆசை வைக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை நான் ஆசை வைக்கிறேன் சொன்னார். அவரிடத்தில் ஏதாவது எதிர்பார்ப்பு சொல்லப்பட்டாலே, மறுமை சார்ந்த மன்னிப்பு சார்ந்த எதிர்பார்ப்பு சொல்லப்பட்டாலே கலங்குவார்கள். உங்களுக்கு தெரியும், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒருவர் வந்து என்ன செய்றாரு, பிச்சை கேட்க வருகிறார். அப்ப பிச்சை கேட்கிற நேரத்துல ஒரு தீனாரையோ எதையோ கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனேயே அவர் வந்து என்ன, அதாவது ஒரு வார்த்தை சொல்கிறார், தகப்பலல்லாஹு மின்க், அல்லாஹ் உங்களை அங்கீகரிப்பானாக, பொருந்திக் கொள்வானாக என்றார். ஒரு மூமினுடைய எதிர்பார்ப்பு என்ன, தகப்பல், அல்லாஹு தாலா என்ன கபூல் செய்ய வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பு. அதை சொன்ன உடனேயே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அதாவது அவருடைய ஆசை நிறைவேறக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு நிக்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வேணும் என்று கேட்டிருந்தா ரெண்டு பேர் அவர்களை முரம்பட்டிருக்க மாட்டாங்க. ஆசைக்கு ஆசைப்பட்டவர்களை, அந்த ஆட்சிக்கு ஆசைப்பட்டவர்களை தவிர யாரும் முரம்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உடன்பாடு என்ன செஞ்சது, அவருக்கு இருந்தது. அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் அதையெல்லாம் யோசிக்காமல் இதை சொன்ன உடனே விரக்தி நிலையில கூட அவர் மறுமை ஆசை வைக்கல, உலகம் நிரம்பிய நிலையில ஆசை வைக்கிறார். தகப்பலல்லாஹு மின்க், அல்லாஹ் உங்களை அங்கீகரிப்பானாக என்று சொன்ன உடனே அழுதார்கள். வல்லாஹி லவ் அலிம்து அன் அல்லாஹ் தகப்பல மின்னி தீனாரன் அவ் திர்ஹமன் அவ் ஸலாத்தன் அவ் ஸதகத்தன் லஅஹ்பப்துல் மௌத் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா என்னிடம் இருந்த ஒரு தீனாரை, ஒரு திர்ஹத்தை, ஒரு தொழுகையை, ஒரு நோன்பை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று எனக்கு உறுதியாக தெரிந்தால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். காரணம், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா தக்வா உள்ளவர்களிடம் இருந்துதான் ஏற்றுக்கொள்வதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா நான் தக்வா உள்ளவன், எனக்கு என்ன செஞ்சிருது, உறுதியாகி விட்டது, நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே எமது எதிர்பார்ப்புகளை, எமது மனதிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இறுதியாக இன்னொரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பிலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எல்லா நல்லறங்களையும் செய்துவிட்டு அல்லாஹ்வை மிகவுமே எதிர்பார்த்து வாழ்ந்துவிட்டு அப்படி வாழ்ந்தவன் என்ற பேர் எனக்கு இருக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பது. அதாவது மக்களால தூய்மைப்படுத்தப்படுறது, மக்களால பாராட்டப்படுறது, மக்கள்கிட்ட புள்ளி எடுக்கிறது, மக்கள்கிட்ட கிரேட் எடுக்கிறது, இது எனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. காரணம், உங்களிடத்தில் நல்லவனாகவும் அல்லாஹ்விடத்தில் கெட்டவனாகவும் நான் இருப்பதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் ஒரு கணக்கொன்றைக்கும், மக்கள்கிட்ட ஒரு கணக்கொன்றைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் மரணித்தால், அதாவது அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கப்பட்ட இடத்துல ஒரு இன்னொரு இடம் இருக்கும். இங்கிருந்து பாத்தீங்க, நம்ம முன்னோக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தோம்னா அடுத்ததாக இன்னொருவர் அடக்கலாம், அடுத்தாக என்ன செய்யலாம், இன்னொருவர் அடக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்க அடக்கப்படணும் என்ற ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு என்ன செஞ்சது, அவங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் மரண நேரத்தில் சொன்னார்கள், என்னை அங்கே அடக்க வேண்டாம், என்னை முஸ்லிம்களுடைய பக்கையிலே என்ன செய்து விடுங்கள், அடக்கி விடுங்கள். லா உஸக்கா, மக்கள் என்னை தூய்மைப்படுத்துவதை நான் விரும்பவில்லை, நான் மரணத்துக்கு பின்னால தூய்மைப்படுத்தப்படுவதை நான் விரும்பவில்லை. அவங்களுடைய அந்த ஜமல் யுத்தம் போன்ற அந்த சம்பவங்களை மனசுல நிறுத்தி நான் தூய்மைப்படுத்தப்படுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. சுப்ஹானல்லாஹ், நினைச்சு தண்ட வீடு, தன்னுடைய என்ன, அதாவது சொந்தம், தன்னுடைய தந்தை, தன்னுடைய கணவர், ஹலீஃபத்துல் முஸ்லிமை, முஸ்லிம்களுடைய ஹலீஃபா எல்லாரும் இருக்கிற இடத்துல அவங்க அடக்கப்படுவதற்கு எல்லா தகுதி இருந்தும் அங்க அடக்க வேணான்ட்டான். லா உஸக்கா, நான் மக்களால் தூய்மைப்படுத்தப்படுவதை விரும்பவில்லை என்றார். எதிர்பார்ப்பு. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஒரு முஃமினுடைய, அதாவது எதிர்பார்ப்புகள் என்பது அழகாக அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருப்பதற்கான முன்னுதாரணங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி, எமது எதிர்பார்ப்புகளை தூய்மைப்படுத்தி, ஆசைகளை தூய்மைப்படுத்தி அவன் பொருந்திக் கொள்ளுகின்ற வழியில் எம்மை வாழச் செய்வானாக. நல்ல ஆசைகளை மூலதனமாக்குகின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாகவும் எதிர்பார்ப்பு கொண்டவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக.